திராவிட கட்சிகளே கூட அந்த சமுதாய மக்கள் எங்கு அதிகமாக வசிக்கிறார்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வேட்பாளராக நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த பார்வை போக்கு இருக்கிறது. அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. என்னன்னா தேர்தலில் வெற்றி முக்கியம். அந்த இடத்துல ஜாதியோ இல்ல மதமோ ஏன் அங்க முன்னாடி நிக்குது? அவர் இந்துவா இல்ல கிறிஸ்டினா முஸ்லீமா நாங்க அதை பார்க்கலையே. இவர் வந்தா நம்ம மக்களுக்கு நல்லது செய்வாரான்னு நாங்க பார்த்து அவரை செலக்ட் பண்ணி ஓட்டு போடுறோம். தேசியமும் தெய்வீகமும் என் இரு கண்கள் என்று பாடுபட்ட பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா இப்ப அவரும் ஒரு ஜாதிய கட்டமைப்புக்குள்ள ஜாதிய தலைவராக முன்னிறுத்துகிறார்கள். இன்றைக்கு அந்த மதவாத போக்கு ஜாதிய போக்கு மேலோங்கி இருந்தாலும் கூட அரசியல் தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் அதெல்லாம் உடைஞ்சிடும். திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தொடங்கின வலைத்தளங்கள்ல பார்த்தேன். அவருக்கு பின்னணியில வெளிநாடுகள்ல இருந்து கிறிஸ்துவ பணம் எல்லாம் வருது. அடிப்படையாக இங்கு நடைபெறுகிற சில விஷயங்களை மாற்றவே முடியாது. அப்படி மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒரு பூமி பூஜை போடுறாங்க அப்படிங்கிறதுல தவறே இல்லை என்பதை என்னோட பார்வை. அவங்க திணிக்கிற யார் மேலேயும். தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா சார். அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் சார் பேச போறோம். இது கண்டிப்பா பேசக்கூடிய ஒரு விஷயம் சார். ஏன்னா எங்க பார்த்தாலுமே இந்த ஒரு விஷயம் தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு. ஒரு நேரத்தில் அது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த நம்ம நாட்டில் கூட சரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த விஷயம் எங்கே பார்த்தாலும் அதுதான் சார் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இதுதான் போயிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மதவாத அரசியல் தான் இப்போ நிறைய கிளம்பிட்டு இருக்க மாதிரி ஒரு தாட் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஒரு நேரத்தில் எலெக்ஷன் டைமில் யாதும் ஊரே யாவலும் கேரி எல்லாருமே என்னுடைய என் தாய் மக்கள்னு சொல்லி தான் ஓட்டு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க பேச்சை நம்பி அரசியலில் உட்கார வச்சுதான் ஆட்சியை பிடிக்கிறாங்க. வந்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி அவங்க மதம் இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாருமே பண்ணுறாங்க. இப்போ போக போக பார்த்தீங்கன்னா மதவாத கட்சியா அரசியல் உருவாயிட்டு வருதா சார்? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஜாதியவாதம் மதவாதம் அரசியல் என்பது ஒருபோதும் எடுபடாது. அவ்வப்போது தலை தூக்கலாம், ஆனாலும் கூட மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகள் தான் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த திராவிட கட்சிகளுக்கு எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகமானாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானாலும் சரி, இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளுக்கு எந்தவித ஜாதி மத சாயம் பூசவே முடியாது. அதனால் அடுத்தடுத்து தங்களுடைய சமுதாயம் சார்ந்து அரசியலுக்கு வருபவர்கள் அதை கையில் எடுக்க வருவாங்க. ஆனால் அதற்கு போதுமான அளவிற்கு ஆதரவு இல்லை என்ற உடனே அவங்க இந்த நீரோட்டத்தில் கலந்துருவாங்க. அந்த வகையில் தான் இருக்கிறது. இப்போ நம்ம அரசியல் கட்சிகளே திராவிட கட்சிகளே கூட அந்த சமுதாய மக்கள் எங்கு அதிகமாக வசிக்கிறார்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வேட்பாளராக நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த பார்வை போக்கு இருக்கிறது. அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. என்னன்னா தேர்தலில் வெற்றி முக்கியம். அப்படி வெற்றி முக்கியம் என்று வருகிற பொழுது அந்த வெற்றிக்கான வாக்குகளை பெருமளவு தரக்கூடிய அந்த சமுதாய மக்கள் எங்கே அதிகமாக இருக்கிறார்களோ அங்கு பிரபலமானவர்களை நிறுத்தினால்தான் நமக்கு வெற்றி சாத்தியம் என்று வருகிறார்கள். இந்த இதில் கூட நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோர் ஒரு மாறுபட்ட கோணத்தில் தான் இருக்காங்க. யாரை எங்கு வேண்டுமானாலும் நிறுத்தி என்னால் வெற்றி பெற வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் ஒரு இஸ்லாமிய மக்கள் அதிகம் வசிக்கிற தொகுதியில் ஒரு இந்துக்களை போட்டு வெற்றி பெற வைப்பாங்க. இங்கே வாணியம்பாடியில் அப்படி தான் வடிவேலுன்னு சொல்லி ஒரு இந்து வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற செய்து வந்தாங்க. அதே மாதிரி ஒரு பொது தொகுதி திருச்சியில் சார் நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ நீங்கள் ஒவ்வொரு தொகுதியை வேட்பாளராக நிற்க வைக்கிறீங்க உங்கள் கட்சி சார்பாக. நாங்கள் அவங்கள மனுஷராக தான் பார்க்குறோம், மனிதனாக தான் பார்க்குறோம். அவரால் எங்களுக்கு நன்மை நடக்குமா அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம் பொதுமக்கள். அந்த இடத்துல ஜாதியோ இல்லை மதமோ ஏன் அங்கே முன்னாடி நிற்கிது? அவர் இந்துவா இல்ல கிறிஸ்டினா முஸ்லீமா நாங்க அதை பார்க்கலையே. இவர் வந்தா நம்ம மக்களுக்கு நல்லது செய்வாரான்னு தான் நாங்க பார்த்து அவரை செலக்ட் பண்ணி கொடுக்குறோம், ஓட்டு போடுறோம். அதுக்கப்புறம் ஜெயிச்சு வந்துட்ட பிறகு ஏன் இது என்னுடைய ஜாதி கட்சி மக்கள், இது என்னோட மதம்னு சொல்லி ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? இல்ல, அது தவறு, முற்றும் முழுவதுமாக தவறு. அந்த பார்வையே இருக்கக்கூடாது. அரசியல் களத்துக்கு வந்து விட்டால் அந்த பார்வை இருக்கக்கூடாது. அதை மக்கள் ஏற்கவும் மாட்டார்கள். அதுதான் நான் சொன்னேன். இந்த சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல இவங்க மட்டும்தான் போட்டு வெற்றி பெற வைக்கணுங்கிற அந்த பார்வை எல்லாமே திராவிட கட்சிகளில் 1-2 இடங்கள்ல இருந்தது. மற்ற பகுதிகளில் அது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
இப்போ இந்த மதவாத ஜாதியவாத அந்த அடிப்படையில் நாம் இந்த அரசியல் கட்டமைப்பை உருவாக்குனா மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து மக்களை ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ நம்ம பல இடங்கள்ல நம்ம பார்க்குறோம், ஒரு அரசியல் கட்சி புதிதாக ஒரு அரசியல் கட்சி தொடங்கிடுச்சுன்னா அந்த கட்சியின் தலைவர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பல பகுதிகளில் இப்போ பெருந்தலைவர் காமராஜரை எடுத்துங்க, ஒரு மிகப்பெரிய தேசிய தலைவர், இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடியவர். அவர் முதலமைச்சராக இருக்கிற காலம் தொட்டு பல பகுதிகளில் என்ன சமுதாயம்னு அவருக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த தலைவராக அவரை முன்னிறுத்துகிறார்கள். அந்த போக்கு தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல இந்த தேசத்திற்காக பாடுபட்ட தேசியமும் தெய்வீகமும் என் இரு கண்கள் என்று பாடுபட்ட பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா, இப்போ அவரும் ஒரு ஜாதிய கட்டமைப்புக்குள்ள ஜாதிய தலைவராக முன்னிறுத்துகிறார்கள். அதே போல கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள், அவர் இந்த தேசத்திற்காக செக்கிழுத்து பாடுபட்டு தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் இழந்து கப்பலோட்டிய தமிழன் என்று போற்றி பாராட்டப்படக்கூடியவர், இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றவர், தன் வாழ்நாளில் ஒரு 10-15 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். அவரை இன்றைக்கு வேளாள பெருமக்கள் தங்களுடைய அடையாளமாக எடுத்துக்கிட்டாங்க, அப்படிங்கிற மாதிரியான கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த போக்கு தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு தேசிய தலைவர், ஒரு தேசிய அடையாளம் இருக்கிற போது எல்லா மக்களும் கொண்டாடக்கூடியவர்களாகத்தான் அவங்கள நம்ம பார்க்கணும். அந்த போக்கு இனி அடுத்தடுத்த காலங்கள்ல, இப்போ மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் வர்ற போது கூட நான் ஒரு ஆன்மீக அரசியலை முன்னெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்போட வந்தாரு. அவர் வரல, அறிவிப்போட அப்படியே போயிடுச்சு, வரல. இதுல அரசியல் என்பது அரசியலாக மட்டுமே இருக்கணும், மக்களுக்கான அரசியலாக மட்டுமே தான் இருக்கணுமே தவிர ஜாதி சார்ந்து, சமுதாயம் சார்ந்து, மதம் சார்ந்து அல்லது ஆன்மீகம் சார்ந்து இருப்பது என்பது ஏற்க முடியாது. இன்றைக்கு அந்த மதவாத போக்கு, ஜாதிய போக்கு மேலோங்கி இருந்தாலும் கூட அரசியல் தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் அதெல்லாம் உடைஞ்சிரும். நீங்க ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இருக்கிற பொழுது, மிக பெரும்பான்மையாக மற்ற சமுதாயத்தினர் வாழுகிற பொழுது எல்லோருடைய வாக்குகளையும் பெற்றால்தான் வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு பொழுது அங்கு அவங்களுக்கு இல்லை. சில இடங்களில் நம்ம பார்க்குறோம், மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு மு. அப்பாவு அவர்கள், அவர் இந்துவா இருந்து கிறிஸ்தனா மாறியதால தான் அவருக்கு இந்த சபாநாயகர் பதவியே கிடைச்சதுன்னு ஜார்ஜ் பொன்னையான்னு ஒரு பாதிரியார் பேசி அது ஒரு சர்ச்சையாச்சு. இப்ப இந்த மாதிரியான போக்கு இருக்குல்ல, இது அரசியலில் தவிர்க்கப்பட வேண்டும். எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிற அந்த போக்கு தான் அரசியல் தலைவர்களுக்கு இருக்க வேண்டும். இதுல இப்போ மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தொடங்கின உடனே வலைத்தளங்கள்ல பார்த்தேன், அவருக்கு பின்னணியில வெளிநாடுகள்ல இருந்து கிறிஸ்துவ பணம் எல்லாம் வருது, அவர் ஒரு ஜோசப் விஜய் என்கிற பேர் இருக்கிறதுனால அப்படின்னு மேம்போக்காக இப்படி ஒரு சாயம், ஒரு அந்த மதவாத சாயம் பூசி அவர் அரசியலிருந்து அப்புறப்படுத்த நினைப்பது என்பதும் ஏற்க முடியாது. அவர் நமக்கு தெரிஞ்சு விஜய் தான். அவர் என்ன விஜய், ஜோசப் விஜயா, இஸ்லாமிய விஜயா, கிறிஸ்துவ விஜயாங்கிறது இல்ல. சரி, அப்படி சொல்றீங்க, விஜய்னு சொல்றீங்க, அரசியல் தலைவராக பாக்குறீங்க, தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் தலைவர். இப்போ அவர் மாநாட்டுக்கு பாத்தீங்கன்னா அது என்ன பூமி பூஜையை போட்டிருக்காரு, அது அந்த இடத்துக்கு அவர் புசி ஆனந்த் இருக்காருங்களா, பூமி பூஜை போட்டிருக்காங்க, பந்தக்கால் நட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு இந்து சடங்காச்சாரியம் தானே? இல்ல, நிச்சயமா. அதாவது எந்த ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தளவுல, இந்திய தேசத்தை பொறுத்தளவுல ஒரு சிறிய அலுவலகம் திறந்தாலும், ஒரு கட்டிடம் கட்டினாலும், ஒரு மிகப்பெரிய கட்டிடங்கள் கட்டினாலும் அல்லது பாலங்கள் அமைத்தாலும் பூமி பூஜை என்பது காலங்காலமாக நடைபெற்று வருகிற ஒரு அணுகுமுறை. சார், அது ஆபீஸ்க்கு வீட்டுக்கு அது ஓகே சார். இவர் ஒரு அரசியல் கட்சி, ஒரு பொதுப்படையான ஆளு, அதாவது மக்களுக்கு உதவி பண்ணக்கூடிய, மக்களுடைய நலனை கருதி ஆட்சிக்கு வரப்போறாரு, அரசியல்ல இறங்கிருக்காரு. அவர் இந்த மாதிரி பண்ணலாமா? இல்ல, நான் சொல்றது திராவிட கட்சிகளையே அந்த அணுகுமுறையை வச்சிருக்காங்கல்ல. ஒரு இடம் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாடு நடக்கிற பொழுது அந்த பந்தல் கால் நடுவது என்பது, பூமி பூஜை நடுவது என்பது இந்த மாநிலத்தை பொறுத்தளவுல காலங்காலமாக நடைபெற்று வருகிற ஒரு அணுகுமுறை. இதுல ஜாதி பாகுபாடு, மத பாகுபாடு மாநாடு பண்ணாரு, அவர் இந்த மாதிரி பண்ணலையே. அவங்க விருப்பம் தானே. அதாவது ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு ஜாதியும் தனித்தனி சித்தாந்தம், தனித்தனி கொள்கை நிலைப்பாட்டில் இருப்பாங்க. அப்படி இருக்கிற பொழுது அவர் செய்யலை, ஏன் இவர் செய்கிறாரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இல்லை. அவர்கள் விருப்பம் அது.
உங்க விருப்பப்படி என்ன வேணாலும் பொதுமக்கள் கிட்ட திணிப்பீங்களா? ஒரு முன்முயற்சியை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இல்ல இது திணிக்கிறதுல, அதுதான் நான் சொல்றேன். காலங்காலமான ஒரு அணுகுமுறையை அவங்க பண்ணிக்கிறாங்க. இங்க அரசு விழாக்கள்ல நீங்க ஏன் இந்த இதை பூமி பூஜை பண்றீங்கன்னு ஒரு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரச்சனை பண்ணதுனால கட்சி அவரை கூப்பிட்டு எச்சரிச்சது. அவரு போய் அங்க வெறும் இந்துக்கள் ஐயரை வச்சு மட்டும் ஏன் பூஜை பண்ற, நான் ஒரு இஸ்லாமிய மத குருவை கூப்பிட்டு வரேன், ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரை கூப்பிட்டு வரேன், அவரை வச்சு நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னபோது அதற்கு பொதுமக்களுடைய எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு கிளம்பி திராவிட முன்னேற்ற கழக தலைமை அவரை கண்டித்து அவர் வருத்தம் தெரிவித்தார். அதனால் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் பார்வை. நீங்கள் ஒரு அணுகுமுறை, நீங்கள் இந்த தேசத்தில் நான் குறிப்பிட்ட தொடக்கத்தில் 80-90% இந்துக்கள் வாழுகிற பூமி இந்த தமிழ் பூமி. இது திராவிட பூமி, பெரியார் பூமி என்கிற கருத்தாக்கம் காலங்காலமாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறவர்கள் அந்த சித்தாந்தத்தை, தத்துவத்தை கடைபிடித்தாலும் அடிப்படையாக இங்கு நடைபெறுகிற சில விஷயங்களை மாற்றவே முடியாது. அப்படி மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒரு பூமி பூஜை போடுறாங்க அப்படிங்கிறதுல தவறே இல்லை என்பதை என்னோட பார்வை. அவங்க திணிக்கிற யார் மேலையும் இது மாதிரி அவருடைய ஆதரவாளர்களுக்கு சொல்றாங்க. நான் சொன்னேன்ல, ஜோசப் விஜய் என்கிற பெயருடையவர் கிறிஸ்தவ பின்னணியில் அவர் இயங்க போறாரு, அவங்க தான் இந்த பண பரிவர்த்தனைகள்லாம் செய்யறாங்க அப்படின்னு உடைச்சிட்டாங்கல்ல. இதுல இந்த பூமி பூஜை போல அது உடஞ்சிருச்சு இல்ல, அந்த பிரச்சாரம் இனி பண்ண முடியாது இல்ல. அப்போ அவருக்கும் அது லாபமாக தான் பார்ப்போம். சார், இந்த விஷயத்த கூட பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ரொம்ப கடுமையாகவே சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசன்ட் காலமாகவே பார்த்தீங்கன்னா அரசியல கடவுளை இழுக்கிறாங்க, மதத்தை, ஜாதியை இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே ஒரு கடுமையான ஆர்டர் போட்டிருக்காங்க. அது என்னன்னா, அரசியலுக்குள்ள கடவுளை கொண்டு வராதீங்க, கடவுளுக்குள்ள அரசியலை திணிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வையில்? இல்லை, இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இந்த தேசத்தில் வாழுகிற எல்லா மக்களுக்கும் அவரவர்கள் வழிபாட்டு உரிமைகள் என்று தனியாக இருக்கிறது. இந்துக்களுக்கு என்று தனி வழிபாட்டு உரிமைகள் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது, ஜெயினர்களுக்கு இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு மத வழிபாட்டிலும் இன்னொரு மதத்தினர் தலையிடக்கூடாது அப்படிங்கிற அந்த கருத்தாக்கமும் இந்திய அரசியல் சாசனம் நமக்கு கொடுத்துருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்தளவில் நீங்கள் நம்ம தொடக்கத்தில் பேசுகிற மாதிரி பழனி பஞ்சாமிரத்தில் கலப்படம், திருப்பதி லட்டுல கலப்படம், இந்த மாதிரி விஷயங்கள் கோர்ட்டுக்கு போகிற போது தான் நீதிமன்றம் இதில் தலையிடுது. எனவே உங்களுடைய அரசியலுக்காக கடவுளர்களை பயன்படுத்தாதீங்க ஆமா அப்படிங்கிற இது சொல்லிக்காது ஒரு சரியான பார்வை உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் தெரிவிக்கிற ஒவ்வொரு கருத்துக்களுமே இந்த தேசத்தின் நலன் கருதி, மக்களிடையே எந்த பிளவும் பிரிவினையும் உருவாக்கி கூடாது, இந்த வழிபாட்டு நெறிகளிலே ஈடுபடுவருடைய மனதை புண்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிற எல்லா அம்சங்களையும் பார்த்து தான் இதை சொல்லுது. இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை, தீர்ப்பை அல்லது அவர்கள் வழங்கி இருக்கிற அந்த ஆலோசனையை எல்லா அரசியல் கட்சிகளுமே பயன்படுத்திட வேண்டும், அதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த தேசத்தில் நாம் ஒரு உறுதிமொழி கொடுத்து தான் முதலமைச்சராக, அமைச்சர்களாக பதவி. எல்லா மதத்தினருக்காகவும் எல்லா சமுதாய மக்களுக்காகவும் நாங்கள் பாடுபடுவோம் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியை எடுத்திருக்காங்க. இந்த உறுதிமொழியை தாண்டி இப்போ ஆந்திராவை பொறுத்தளவில் என்னன்னா, திரு ராஜசேகர் ரெட்டி கிறிஸ்துவர் என்பதால அவரை இதிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக இந்து மக்களுடைய வெறுப்பிற்கு ஆளாக வேண்டும் என்கிற கண்ணோட்டத்துல திரு சந்திரபாபு நாயுடு இந்த விஷயத்தை கையில் எடுத்தாரோ அப்படிங்கிற சந்தேகம் பொதுவெளியில் வந்ததுனால இதை உச்சநீதிமன்றமும் அப்படி இந்த பார்வை கூடாது, அரசியலுக்காக கடவுளர்களை பயன்படுத்தாதீர்கள், கடவுள்கள் மேல உங்க அரசியலை திணிக்காத என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக இது உச்சநீதிமன்றத்துடைய மிகச்சிறந்த தீர்ப்பு. ஏன்னா இந்த தேசம் என்பது எல்லா மக்களும், எல்லா சமுதாய மக்களுமே, இது ஒரு மதசார்பற்ற நாடு. ஏறத்தாழ இஸ்லாமிய நாடுகள் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது, கிறிஸ்தவ நாடுகள்னு ஒரு 70-80 நாடுகள் இருக்கிறது. இந்திய தேசத்தை பொறுத்த அளவுல இது ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்கிறது. எனவே இந்த நாட்டில் ஒரு ஜாதிய மத கலவரங்கள் வந்துவிடக்கூடாது என்கிற நல்ல நோக்கத்துல உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அரசியல்வாதிகள் அனைவரும் இந்த தீர்ப்பின்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வையா இருக்கு. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மக்களும் இதெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க, நாங்க ரொம்ப நம்புறோம். தொடர்ந்து பேசலாம் சார். ரொம்ப நன்றி. நன்றிப்பா, நன்றி.